எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, போன வாரம் சென்ற வாரம் உழு செய்வதற்காக, சுத்தப்படுத்தி கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அவை எதுவரை சுத்தமாக கருதப்படும், அவற்றில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலக்கும் பொழுது அது அசுத்தமாக மாறிவிடும் என்கிறவற்றை பற்றியும், தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அதனை எப்படி சுத்தம் செய்வது, எப்படி தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், மலம் ஜலம் கழிக்கும் பொழுது அந்த இடங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், அது போன்ற இடங்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும், எந்தெந்த வஸ்துக்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்கிறவற்றை பற்றியெல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். உதாரணமாக, ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய தேவையை நிறைவேற்ற செல்லும் பொழுது, அதாவது கழிவறைக்கு செல்லும் பொழுது, இஸ்திஞ்சா சிறுநீர் கழிப்பதற்காகவோ அல்லது பைத்துல் ஹலாக்கு செல்லும் பொழுது அவனுடைய தலையை கவர் செய்து போட்டிருக்க வேண்டும், கால்களிலே செருப்புகள் அணிந்திருக்க வேண்டும், இடது காலை முன்வைத்து பிஸ்மில்லா கூறியவாறு உள்ளே செல்ல வேண்டும். பிறகு உள்ளே சென்ற பிறகு இடது காலின் மூலம் தன்னுடைய உடல் எடையை சுமந்தவாறு அமர்ந்திருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை உள்ளமர்ந்து கொண்டு பேசக்கூடாது. பிறகு கழிவறையில் அமர்ந்து கொண்டு திக்ரு திலாவத்துகள் செய்யக்கூடாது, குரான் ஓதுதல் கூடாது. அல்லாஹ் ரசூல் பற்றிய குரானுடைய வசனங்களையோ வார்த்தைகளையோ சுமந்த ஏடுகளை, பொருட்களை உள்ளெடுத்து செல்லக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டோம். பிறகு ஒரு மனிதன் எந்தெந்த இடங்களில் தேவைகளை கழிக்கக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பார்த்தோம், சாபத்திற்குரிய 2 விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். சாபத்திற்குரிய 2 விஷயங்கள் என்று என்ன சொன்னால், அதாவது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் சென்று சிறுநீரை கழிப்பது, தேவைகளை நிறைவேற்றுவது. அதுபோல மக்களுக்கு நிழல் தரக்கூடிய, மக்கள் ஒதுங்கக்கூடிய மரங்களின் கீழ் சென்று அங்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதெல்லாம் இறைவனுக்கு சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாகும். அதுபோல பைத்துல் ஹலா கழிவறையின் உள்ளே தவிர்க்க வேண்டிய வெறுக்கப்பட்ட செயல்களை எல்லாம் பார்த்தோம். அதாவது ஒரு மனிதன் தேவையை நிறைவேற்றுவதற்காக அமரும் பொழுது காற்று வீசுகின்ற திசையில் அமரக்கூடாது, எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல். காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது காற்று வேகம் அடிக்குதுன்னா அது என்ன செய்யும், அதனுடைய கழிவு நீர் எல்லாமே நம்ம உடல்லையோ நம்ம உடைகள்லையோ படும். அப்போ அது தேவையில்லாமல் நம்முடைய உடல் முழுவதையும் நஜீஸாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே இவை தவிர்க்கப்பட வேண்டியவை. அதே போல உள்ளே பேசக்கூடாது தேவையில்லாமல். பொந்து ஓட்டை போன்ற இடங்களில் சென்று அந்த சிறிய ஓட்டையில் போய் நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடாது. எங்கேயாச்சும் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், காடுகளில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொந்து மாதிரி ஒரு ஓட்டைகள் இருக்குது, அது மாதிரியான ஓட்டைகளில் போய் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடாது. சில காரணங்கள் இருக்கு. உதாரணமாக, பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த பொந்துக்களில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கும், அதில் ஏதாச்சும் குடி இருக்கும். நம்ம போய் தேவை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் அது உள்ளிருந்து வெளியில் வந்து நம்மளுடைய தாக்கக்கூடிய சூழல் ஏற்படும், அல்லது அதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது, இது போன்ற பொந்துக்களில் ஜின்கள், சைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய இடம்.
நம்ம அதில் போய் நம்முடைய தேவைகளை கழிக்கும் பொழுது தேவையில்லாமல் அவைகள் நம்மை தீண்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது போன்ற காரணங்கள் எல்லாம். அதே போல உள்ளே சென்று விட்டு அங்கு குர்ஆனை ஓதுவதும் திக்ர் திலாவத்துகளை செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டியவை. அல்லாஹுடைய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஏடுகளை சுமந்து கொண்டு உள்ளே செல்வது. உதாரணமாக இப்போ நம்ம ரூபாய் நோட்டுகளோ அல்லது வேற ஏதாச்சும் நம்ம கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒரு கடிதாசிகள் இருக்கு அப்படின்னா அதில் ஏதாச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை வெளியில் நம்ம கொண்டு வச்சுட்டு போக முடியாது, சேஃப்டி கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொண்டு போகலாம், தப்பு இல்லை. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கண்டோம். அதே மாதிரி உள்ளே போயிட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு வெளியே வந்த பிறகு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி லதா வஆஃபானி என்கிற துவாவை ஓத வேண்டும். உலமா பெருமக்கள் இன்னொரு துவாவையும் அழகான துவாவையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜி வயஸ்ஸிர் அம்ரி, அதாவது என்னுடைய மர்மஸ்தானத்தை யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. எப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னுடைய கழிவுகளை என்னுடைய தேவைகளை நிறைவேற்றினோனோ இது போல நான் வாழும் காலங்கள் எல்லாம் என்னுடைய தேவைகள் என்னுடைய கழிவுகள் என் உடலை விட்டு லேசாக நீங்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் சிறுநீர் அவங்களால சரியான டயத்தில் கழிக்க முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு சிறுநீரே வெளியேறாது, கல் அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சும்மா சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போதான் ஒழு செஞ்சுட்டு வருவாங்க, திருப்பி யூரின் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பைத்துல் கலாவை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை காண்கின்றோம். ஒரு சில நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவங்களாம் என்ன செய்வாங்க, பைத்துல் கலால உட்கார்ந்து 2 வீடியோ பற்ற வச்சாதான் எனக்கு பாத்ரூம் போகும், அல்லது டீ குடிச்சாதான் என்னால் நிறைவேற்ற முடியும். இது போன்ற ஒரு கஷ்டமான சூழல்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அப்போ அதுக்கு தான் ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்படி அல்லாஹ் நம்மளுடைய உடலிருந்து கழிவு வெளியேறுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். அது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம உடலை விட்டு நீங்கினாதான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். அந்த கழிவுகளை சுமந்து கொண்டே நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கும் அல்லாஹ்வுடைய நியமத் வேணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கணும். இது போன்ற துவாக்களை நாம் ஓத வேண்டும். சரி, அடுத்ததாக இன்று நாம் காண இருக்கின்றது என்னன்னு சொன்னா, உளுவின் விளக்கங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கோம். அதாவது என்னன்னு சொன்னா, ஒலுனா என்ன, அதற்கான அர்த்தம் என்ன, ஒலு எதுக்காக செய்யணும், ஏன் அது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது அப்படிங்கிற, அது செய்யறதுக்கான அதை நிறைவேற்றுவதற்கான விஷயங்களை எல்லாம் இன்று நாம் காண இருக்கின்றோம். நாம் மேலே ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். அதாவது ஈமான் கொண்ட மக்களை பார்த்து யா ஐயுஹன் நாஸ் அப்படின்னு சொல்லல, யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படிதான் சொல்றான். ஈமான் கொண்ட மக்கள் தான் ஒழு செய்ய முடியும், ஈமான் இல்லாதவர்கள் ஒழு செய்ய முடியாது. அப்ப இதா கும்தும் இலஸ்ஸலாஹ், நீங்கள் தொழுகைக்காக நின்று விட்டீர்கள் என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால், அப்ப என்ன செய்யணும், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், 4 விஷயங்கள், உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். பிறகு ஐதியக்கும் இலல் மராஃபிக், ஐதியக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கைகள், மராஃபிக் அப்படின்னு சொன்னா இந்த முழங்கை வரை, இந்த முழங்கை வரை உங்களுடைய கைகளை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். 3வதாக வம்சஹூ பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் மசஹ் செய்து கொள்ளுங்கள், தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு 4வதாக அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்பதாக. அதாவது குர்ஆன்ல எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்டா இருக்காது, அதற்கான விதிமுறைகள், அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் ஹதீஸின் வழியாக, சஹாபாக்களின் வாழ்க்கை முறை வழியாகத்தான் நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஒரு உலு நிறைவேறதுக்கு இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான். என்ன செய்யணும், தொழுகைக்காக நாம் நின்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய முகத்தை கழுவிடணும். 2வது நம்முடைய கைகளை முழங்கை வரை கழுவ வேண்டும். 3வது தலைக்கு மசக் செய்ய வேண்டும். 4வது நம்முடைய கால்களை கழுக வேண்டும். இந்த 4ல் எதை கழுவலைனாலும் நம்முடைய உலு முழுமை அடையாது. சரி, அதே மாதிரி
இன்னொரு ஹதீஸ்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, கால லா துக்பலு ஸலாஹ், அதாவது ஒருவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்ப ஏற்றுக்கொள்ளப்படாது? பிகைரி துஹூர், சுத்தமில்லாமல் தொழக்கூடிய ஒருவனின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல வலா சதகா மின் குலூல், மோசடிக்காரன் செய்யக்கூடிய சதக்கா, எந்த ரெண்டு விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது? சுத்தமில்லாமல் எவன் ஒருவன் தொழுகையை நிலைநாட்டுகின்றானோ அவனுடைய தொழுகையும், மோசடி செய்து அநியாயம் செய்து ஹராமான வழியில் சம்பாத்தியத்தை செய்து அதன் மூலம் ஒருவன் சதக்கா தான தர்மங்களை வழங்குகிறான் என்று சொன்னால் இந்த இரண்டு விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக இந்த ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லா யுக்பலுல்லாஹ் ஸலாத அஹதிக்கும் இதா அஹ்தஸ ஹத்தா யதவல்லா, அதாவது ஒருவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதுவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான்? இதா அஹ்தஸ ஹத்தா யதவல்லா, ஒருவன் தேவையை நிறைவேற்றி விட்டான், நிறைவேற்றியதன் பிறகு அவன் ஒழு செய்யாமல் தொழுது விட்டான் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது. எனவே ஒழு என்பது நாம் தொழுகக்கூடிய தொழுகைக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த உலு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வல்லாத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. வல்லாத் அப்படின்னு சொன்னா சுத்தப்படுத்தி கொள்ளுதல், அழகுபடுத்தி கொள்ளுதல். ஒவ்வொரு மனுஷனும் நம்ம ஒழு செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக்கப்படுகிறது, நாம் கழிவுகளிலிருந்து நம்மை அகற்றிக்கொண்டு நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற நியத்தில் நாம் அந்த சுத்தத்தோடு நாம் நம் இறைவனை வணங்க செல்ல இருக்கின்றோம் என்கிற நியத்தோடு ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்களை செய்ய வேண்டும். அதாவது ஒரு பழமொழி இருக்கு, காரணமின்றி காரியம் இல்லை, காரணமின்றி காரியம் இல்லை. அப்ப ஒழு செய்யறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்மளுடைய அமல்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒழு மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. தொழுகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சிருக்கணும். குரானை தொட்டு ஓதணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜு பண்ணணும், உம்ரா செய்யணும், நல்ல விஷயங்கள் அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும், நஃபில் சுன்னத்தான வழக்கங்களை தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒழு கண்டிப்பான முறையில் செய்திருக்க வேண்டும் என்பது இதன் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. உலுவின் ஃபர்லுகள் 4. இந்த ஒழு நாம் செய்யக்கூடிய ஒழு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 4 விஷயங்களை கட்டாயமான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களைத்தான் நாம் குர்ஆன் ஆயத்தின் வழியாக மேலே கண்டோம். ஒன்று என்னது? நம்ம முகங்களை கழுவுறது. முகத்தை கழுவணும்னு சொல்லியாச்சு, ஆனால் அதை எப்படி கழுவணும், எது வரைக்கும் கழுவணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய நெற்றி, இந்த முடி ஆரம்பிக்குது இல்லையா, அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்முடைய தொண்டை குழி இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? முகத்தை கழுவணும். அதே மாதிரி இந்த வலது காது சோனையிலிருந்து இடது காதின் சோனை வரை நம்முடைய என்ன செஞ்சிருக்கணும்? நம்முடைய முகங்களை கழுவணும். சும்மா அறக்க பிறக்க கழுவணுமேன்னு சும்மா பேச்சுக்கு கழுவிட்டு வரக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு அமலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை முழுமையா செய்யணும். அது ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அதை ஒழுங்கா செய்யணும். அப்ப நம்முடைய முகத்தை எதுலேருந்து எது வரைக்கும் கழுவணும்? நம்முடைய நெற்றி ரோமம் ஆரம்பமாவது இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய இந்த கழுத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் கழுவணும். அதே மாதிரி இந்த காதின் ஓரத்திலிருந்து இந்த காது வரை, அது வரைக்கும் முழுமையா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கழுவி இருக்கணும். இரண்டாவது 2 கைகள். 2 கைகளையும் எதுவரை கழுவ வேண்டும்? குர்ஆன்ல தெளிவா வந்துருச்சு. இலல் மராஃபிக். மராஃபிக் அப்படின்னு சொன்னா இந்த கை எலும்பு இருக்கு இல்லையா, இந்த மூட்டு எலும்பு, இந்த மூட்டுக்கு எலும்புக்கு மேல வரைக்கும், இது வரைக்கும் நம்ம முழுமையான முறையில் கழுவி இருக்கணும். வலது கரத்தையும் கழுவி இருக்கணும், இடது கரத்தையும் கழுவி இருக்கணும். மூன்றாவது தலைக்கு மசாஜ் செய்வது. இந்த தலைக்கு மசாஜ் செய்யக்கூடிய விஷயங்களில் இமாம் பெருமக்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம ஹனஃபியை பொறுத்த வரைக்கும், இது ஹனஃபி நம்ம சட்டத்திட்டங்கள் சொல்றதுனால 4 1 பங்கு மசாஜ் செய்யணும். இப்ப தலையுடைய பகுதி 4 பங்கு அப்படின்னா, இது முன், இது பின், இது வலது புறம், இடது புறம் அப்படின்னா இந்த 4ல் 1 பங்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தலைக்கு மசாஜ் செஞ்சிருக்கணும். 4வது நம்முடைய கால்கள், 2 கால்களையும் இலல் காபைன். காபுன்னு சொன்னா அந்த கரண்ட கால், அந்த கரண்ட எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்புடைய மேல் பகுதி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிப்பான முறையில் கழுவி இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் ஃபர்லு.
சுன்னத்துன்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும், அதை நம்ம பின்னாடி பார்க்குறோம். 4 விஷயங்கள் உளுடைய ஃபர்லு 4. சரிங்களா? அடுத்தது இந்த உளுவின் ஷர்த்துக்கள், அதனுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் 7 விஷயங்கள் சொல்கிறாங்க. உளு யார் யார் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தன் உளு செய்யறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஃபஸ்ட்டு மஜ்னூன் இல்லாமல், பைத்தியம் இல்லாமல் ஒரு நல்ல தெளிவுள்ள அறிவாளியாக இருக்கணும். அதாவது பைத்தியம் உள்ளவனுக்கு ஒளு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போ நம்ம ஒரு பகுத்தறிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது, புலூக் பாலிக் என்று அழைக்கப்படுகின்ற யுக்த வயதை அடைந்திருக்க வேண்டும். அவன் ஒரு அந்த வயசுக்கு வர பருவம் இருக்குல்லே, ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கணும். மூன்றாவது, இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். அப்போ ஒளு செய்யறான் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒளு செய்யலாம், ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் பொழுதுதான் அது ஒழுவாக கருதப்படும். இஸ்லாத்தை இல்லாதப்ப அவன் ஒளு செய்யும் போது அதுக்கு பேர் ஒழு கயிறு, அதுக்கு பேர் ஒழுன்னு சொல்ல முடியாது நம்ம. சரிங்களா? நாலாவது, போதுமான தண்ணீரை உபயோகிக்க சக்தி பெற்றிருக்க வேண்டும். என்ன, அவனுக்கு தேவையான தண்ணீரை அவரே எடுத்து செலவழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவர் உடல்ல சத்து இருக்கணும். சிறு தொடக்கு ஏற்பட்டு இருக்கணும். அந்த ஒளு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். சும்மா தண்ணி இருக்குன்னு போய் ஒளு செய்ய முடியாது. ஒளு செஞ்சா நல்லதுதான், நன்மைதான். ஆனால் அதற்கான காரணங்கள், ஒரு நஜீஸ் பெற்றிருக்கணும். அந்த நஜீஸ்ல இருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அவர் அந்த ஒளுவை செய்ய வேண்டும். அடுத்து, பெண்களை பொறுத்தவரை அந்த பிரசவத்தீட்டு, மாதவிடாய் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து அவங்க அப்புறப்பட்டு இருக்கணும். ஏன்னா பிரசவத்தீட்டில் இருக்கிறவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அவங்களுடைய உடல்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய், அந்த மாதம் ஏற்படக்கூடிய அவர்களுக்கான சுழற்சி முறையில் அவர்களுக்கு கழிவு நீங்கி கொண்டே இருக்கும். அந்த சமயங்களில் அவங்க ஒளு செய்யும் போது அது பூர்த்தி அடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த நிலையிலிருந்து அப்புறப்பட்டு இருக்கணும். அடுத்ததா, தொழுகை நேரம் மிக நெருங்கி இருக்க வேண்டும். தொழுகைக்காக நம்ம ஒளு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு. இது போன்ற விஷயங்கள். அடுத்தது, உளு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தேவையான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தமான தண்ணீரை கொண்டு தான் அந்த ஃபர்லான உறுப்புகளை கழுவணும். எல்லா தண்ணி, ஏதோ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற தண்ணியிலலாம் நம்ம போய் சுத்த பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த தண்ணியுடைய சட்டத்திட்டங்களை நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். அப்போ ஒளு செய்யறதுக்கு முக்கிய அம்சம் தண்ணி. அந்த தண்ணி சுத்தமான தண்ணீராக இருக்கணும், சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கணும். மற்ற நஜீஸ்களிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து அது அப்புறப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக, உளுவை முறித்து வைக்கக்கூடியவைகளும் மாத பிரசவ தீட்டு இல்லாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவையான அம்சங்கள். அடுத்தது, ஒருத்தர் ஒளு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒளு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த எந்தெந்த பாகங்களில் நம்மளுடைய தண்ணீரை கொண்டு ஒளு செய்ய இருக்கின்றோமோ அந்த பாகங்களில் ஒரு சில வஸ்துக்கள் அகற்ற முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு அதை அகற்றிடணும். உதாரணமாக, நம்ம கையெல்லாம் ஒரே எண்ணெயாக இருக்குது. எண்ணெய் இருக்கும்போது தண்ணி அதில் படாது. ஏன்னா எண்ணெய் ஒரு வாட்டர் ப்ரூஃபான வஸ்து. அப்போ அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு போக்கக்கூடிய வஸ்துக்களை ஃபஸ்ட்டு அந்த போக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஒளுவை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த கொழுப்பு உள்ள வஸ்துக்கள் நம்ம கையில் இருக்குது. உதாரணமாக ஒரு மெக்கானிக் இருக்கார். அவர் கடையில் வேலை செஞ்சுட்டு தொழுகைக்கு வரும்போது அவருடைய கைகள்லாம் என்ன இருக்கும், ஒரே கிரீஸ் கரையாக இருக்கும். அல்லது வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய கைகள் அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அதே அசுத்த கையோடு ஒளிவை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தண்ணியே படாது. அப்போ அந்த தண்ணி படுறதுக்கான சூழலை ஏற்படுத்தி விட்டு தான் பிறகு அவர் ஒளுவை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவையான அம்சங்கள். அடுத்தது, உளு பற்றி நம்ம ஒளு செய்கிறோம் இல்லையா, அது பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சில நபர்களுக்கு என்னன்னு சொன்னால் லாங் பியர்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப அடர்த்தியான தாடி வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வக்துக்கும் அவங்களால அந்த எல்லா தாடியோட முடியையும் நலைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் நார்மலாக இப்போ ஒளு செய்யும் பொழுது முகத்தை கழுவுறோம், முகத்தோடு தான் தாடி ஒட்டியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய மேற்புறத்தில் நம்ம கைகளை கோதி அந்த நம்மளுடைய கை இடுக்குகளில் விட்டு நம்ம தேய்ச்சி மேக்சிமம் கழுவலாம். ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபுல் தாடியை நலைச்சிட்டு ஈரத்தோடு அதை எவ்வளோ லென்த்துக்கு தாடி இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நலையிற அளவுக்கு ஒளு செய்வாங்க. அது அவசியமற்றது. ஆனால் தாடியை கோதி கழுவது என்பது ஃபர்லு.
கண்டிப்பான முறையில் அது கடமையாகும், வாஜிபாகவும் கருதப்படுகிறது. அதே மாதிரி அடர்த்தி இல்லாதவர்கள் சும்மா மேலாப்பில் முடிய மட்டும் கழுவுனா பத்தாது. தாடி அடர்த்தி இல்லை, அவருடைய தோல் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அந்த தோல் முழுவதும் நனைந்திருக்க வேண்டும், தண்ணி பற்றுக்கணும். அதே மாதிரி விரல்கள் ஒரு சில பேர்த்துக்கு நெருக்கமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம ஒழு செய்யும் பொழுது என்னன்னா, எல்லா விரல் இடுக்குகள்லையும் நம்மளுடைய ஒரு விரல் இடுக்கில் இன்னொரு விரலை விட்டு நம்ம தேய்ச்சி எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி முக்கியமாக ரொம்ப கவனமாக நம்ம பின்பற்ற வேண்டிய ஒன்று. என்னன்னா, நம்ம அவசர அவசரமாக தொழுகையை போய் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், இந்த கை இடுக்குகள் கால் இடுக்குகளை கழுகும் பொழுது அதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்போம். 5 விரல் இருக்கு அப்படின்னா அந்த 5 விரல் இடுக்குகளுக்கு உள்ளதை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிருக்கணும். ஏன்னா அதில் சரியாக தண்ணி போய் படாது. நம்ம கையை வச்சு உள்ள தேய்ச்சி கழுவுனாதான் அது போகும், அந்த இடத்துல தண்ணி படும். இல்லாத பட்சத்தில் தண்ணி படுறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்போ அதில் நம்ம கவனம் கொண்டு என்ன செய்யணும், நம்ம விரல்ல இடுக்கு கேப் இல்லைனாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அந்த நல்லா கோதி எல்லா இடமும் கை கம்ப்ளீட்டாக நலையிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நகம் பெருசாக வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த நகத்தின் காரணமாக உள் பகுதிகளில் வந்து சரியாக தண்ணி போகாமல் இருக்கும். அல்லது நம்ம மேல் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைகளில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர்களுடைய அந்த நகங்களுக்குள்ள ஏதாச்சும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், மாவு போன்ற வஸ்துக்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வஸ்துக்களோ அடங்கியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முழுவதுமாக தண்ணி படுற அளவுக்கு நம்ம ஃபீல் வர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தெளிவான முறையில் நம்ம கழுவி ஒழுவை கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி பெண்கள் வந்து காதில் வந்து தோடு அணிஞ்சிருப்பாங்க. அப்படி அணியக்கூடிய சமயத்தில் ரொம்ப நெருக்கமாக அந்த தோலோட ஒட்டி போடாமல் தோல் பகுதிகளுக்கும் தண்ணீர் படுற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரை மோதிரம் அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மோதிரத்தை ரொம்ப நெருக்கமாக நம்ம அணிஞ்சிருக்க கூடாது. முடிஞ்சா அந்த மோதிரங்களை கழட்டிட்டு ஒழு செய்கிறது ஆக சிறந்தது. இல்லாத பட்சத்தில் அதை நகற்ற அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு அந்த மோதிரம் அணிந்த தடயத்துலலாம் நம்ம தண்ணி படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லாத அது அப்படி நம்ம சரியாக பண்ணலை அப்படிங்கும் பொழுது அது மக்ரூவாகவும் கருதப்படும். ஒரு சில நேரங்களில் ஒழு கம்ப்ளீட்டாக ஆகாமவும் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்தது, ஒருத்தவருக்கு கையிலையோ காலிலையோ காயப்பட்டிருக்கு, அந்த காயத்துக்கு மருந்து போட்டிருக்கிறாரு அல்லது கட்டு போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருந்துக்கு மேலே ஃபுல்லாக அதை நலையணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. தண்ணி படாமல் இருந்தால் தான் அந்த காயம் ஆறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது போன்ற நேரங்களில் மேலாப்பில் அந்த கட்டுலையோ அந்த மருந்துலையோ தண்ணி பட்டால் போதுமானது. அந்த இடத்த ஃபுல்லாக தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த காயம் உண்மையிலே பெரிய அளவுக்கு தண்ணி படக்கூடாத சூழல் இருக்கும் பொருட்டு. சரிங்களா? சரி. அடுத்தது, ஒரு சில நேரங்களில் வந்து ஒழு செய்ய ஒழு முடியாது அப்படிங்கிற கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம தலைமுடியை நம்ம வெட்டிட்டு வரோம், அல்லது மொட்டையை அடிச்சுட்டு வரோம், அல்லது தாடியை ட்ரிம் பண்ணிட்டு வரோம், நகத்தை வெட்டுறோம், முடியை வெட்டுறோம் அப்படின்னா ஒழு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஒழுக்கத்தின் பொருட்டு அதிலிருந்து சுத்தம் பெறுவதற்காக நாம் என்ன செஞ்சுருக்கணும், ஒழு செஞ்சால் ஆக சிறந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம முடி வெட்டிட்டு வரும்போது நம்முடைய உடல் முழுக்க அங்கங்கே முடியாக இருக்கும். அதே நிலைமையோடு வந்து நம்ம தொழுகையை நிறைவேற்ற முடியாது, அது நல்லதல்ல. அதன் பொருட்டு நம்ம சுத்தப்படுத்தி கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு ஒழுவை நிறைவேற்றினால் ஆக சிறந்தது. ஏன்னா நம்ம தொழுகக்கூடிய தொழுகை நமக்கே தெரியும் என்ன. அப்போ ஏதோ அப்படி இப்படி தான் நம்மளுடைய தொழுகைகள்லாம் நாம் நிறைவேற்றோம். முழுசாக கம்ப்ளீட்டாக ரொம்ப ஈமான்தாரியாக தொழுகிறதுங்கிறது 1000ல் ஒருத்தவர் 2 பேர் அப்படி இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது போன்ற விஷயங்களே நம்ம பொடுபோக்காக இருந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய அமல்கள் பலவீனமாகவும் கருதப்படும். நம்ம செய்யக்கூடிய அமல்களில் முழுமையான நன்மை கிடைக்காமலும் போகக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சில உலமா பெருமக்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தும் சொல்கிறார்கள்னு சொன்னால், ஒரு மனுஷன் அசுத்தமான நிலையில் வந்து தொழுகை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறான், சிறு தொடக்கையோ பெரு தொடக்கையோ அடைந்து விட்டான். ஆனால் அந்த நஜீஸிலிருந்து அவன் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த அசுத்தமான நிலையிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லது மற்ற இபாதத்துகளில்
ஈடுபடுவதற்காக அவன் வந்து விட்டான்னு சொன்னா அவன் அசுத்தமான நிலையில இருக்கிறான். நல்லா கவனிங்க, அசுத்தமான நிலையில இருக்கான். இப்ப இந்த பள்ளியில எத்தனை பேர் தொழுகிறாங்களோ அத்தனை பேர்த்துடைய பாவமும் அவன் அசுத்தமாக இருக்கும் பொருட்டு அவன் மேல் எழுதப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. நம்முடைய பாவத்துக்கான பதிலே நம்மளால தீர்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தொழுக வரவங்களுடைய எல்லாத்துடைய பாவத்தையும் நம்மளால சுமந்துட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் கொண்டு முடிந்தளவு தொழுகை நிறைவேற்றுவதற்கு, மற்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக முக்கிய வஸ்தாக இருக்கக்கூடிய இந்த ஒழு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேல உழுவின் ஃபர்லுகளை பார்த்தோம். உழுவின் சுன்னத்துகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 18 லிஸ்ட்ல சொல்றாங்க. 18 விஷயங்கள் உழுவின் சுன்னத்துகளாக கருதப்படும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, எல்லா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கின்றோம், எதன் அடிப்படையில் செய்கின்றோம் என்பதற்கான தெளிவான நியத் இருக்க வேண்டும். லொஹர் தொழுகை வந்துட்டு நான் அசருடைய தொழுகையை நிறைவேற்றன்னு சொல்லி நியத் வைக்க முடியாது. அப்ப எந்த விஷயத்துக்காக நாம் இதை செய்ய இருக்கின்றோம் என்பதில் தெளிவிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு தடவையும் ஒழு செய்யும் பொழுது அதற்கு நியத் மிக அவசியமானது. இன்னமல் ஆமாலு பின்னியாத். மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களுமே நியத்தின் அடிப்படையில் தான். குறிப்பா மனசுல மட்டும் நினைக்காம முடிஞ்சளவு வாயாலையும் மொழிபெயர்க்கிற வாயாலையும் சொல்லி அந்த நியத்தை கம்ப்ளீட் பண்றதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப ஒழு செய்ய இருக்கின்றோம் என்று சொன்னா, நான் இந்த வக்துக்கான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நான் ஒழு செய்கின்றேன், அல்லது என்னுடைய உடல் நஜீஸ் அடைந்து விட்டது, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டேன், அந்த தேவையிலிருந்து நான் சுத்தம் பெற்றுக் கொள்வதற்காக நான் உழுவை மேற்கொள்கின்றேன் என்கிற நியத்தை நாம் மனதளவில் எண்ணிக்கொண்டு அதை மொழியவும் வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, இந்த உழுவின் சுன்னத்துகள்ல முதல் பாயிண்ட் நம்ம நியத் வச்சிருக்கணும். இரண்டாவது விஷயம், மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் எந்த விஷயங்களை ஆரம்பித்தாலும் அதன் ஆரம்பத்தில் நாம் கண்டிப்பான முறையில் பிஸ்மில்லா கண்டிப்பான முறையில் கூற வேண்டும். இந்த பிஸ்மில்லா சொல்றதுக்கான பவர் என்னங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம். பைத்துல் ஹலா போறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா அவனுக்கு எதுவரை போதுமானது என்று சொன்னால், பைத்துல் ஹலா சென்ற பிறகு அவனுடைய மர்மஸ்தானங்களுக்கும் கெட்ட சைத்தான்களுக்கும் இடையில் அது திரையாக செயல்படுகிறது என்கிற ஒரு ஹதீஸை நாம் மேற்கொண்டோம். அப்ப எந்த விஷயங்கள் செய்தாலும் அதன் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது விஷயம் பிஸ்மில்லா கூற வேண்டும். அடுத்தது மூன்றாவது, 2 கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் கழுவணும். ஏன்னா இந்த 2 கையை வச்சுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்ற போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கை ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கணும். அதனாலதான் நம்ம கைகளில் அகற்ற முடியாத ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை அகற்றிடணும். எண்ணெய் வஸ்துக்கள், தண்ணீர் புகாத அளவுக்கு ஏதாச்சும் நம்ம கைகளில் இருந்தால் அதை முதலில் அகற்றிவிட்டு பிறகுதான் ஒழுவை மேற்கொள்ள வேண்டும். அப்ப 2 கைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். அடுத்தது மிஸ்வாக் செய்தல். இந்த மிஸ்வாக் செய்யறத பத்தி தனி பாடமே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஸ்வாக் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, எந்த அளவிற்கு இது முக்கியம் வாய்ந்த ஒன்று அப்படிங்கிறது அதை பத்தி ஒரு பாடமே இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, பொதுவா சிவாக் அப்படின்னு சொன்னா சுத்தப்படுத்துறது. பொதுவா சிவாக் அப்படின்னு சொன்னா பல்ல சுத்தப்படுத்துறது. என்ன, அது பேஸ்ட்டை வச்சோ பிரஷ்ஷை வச்சோ இல்ல மிஸ்வாக்க வச்சு போயிறது சுன்னத்து. வெறும் மிஸ்வாக்கம் வச்சு மட்டும் முழுமையா பண்ணும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து துர்நாற்றம் முழுமையா அடங்காது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாய் நறுமணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்றவங்களை நம்ம போய் பேசும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனை நம்ம பேசும்போது நம்ம வாயிலிருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வெளிவந்துடக்கூடாது. கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுக்கு செல்லும் பொழுது மிஸ்வாக்கை ஆரம்பித்தவாறு தான் அவங்க வீட்டுக்குள்ள செல்வாங்க. மனைவியை சந்திக்கும் போதெல்லாம் மிஸ்வாக் செய்தவாறே இருப்பார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நறுமணம் நம்முடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பா தொழுகைக்குன்னு வரும் பொழுது, நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படிங்கும் பொழுது கண்டதை திண்டுட்டு கண்டதை மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்துகிட்ட நம்ம ஒழுவ செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அது நம்முடைய வாயில ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தியவாறே இருக்கும்.
எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டு வந்திருப்போம், வெங்காயத்தையோ இல்லை பூண்டையோ அல்லது ஏதோ கறியை சாப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம தொழுகையில் நிற்கும் பொழுதுதான் நம்மளோட வாய் தனியாக அசைப்போடும். அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு அகன்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒழு செய்யும் பொழுதே மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லௌலா அஷுக்கன் உம்மத் அலா உம்மதி அவ் அலா நாசி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாகி மஅ குல்லி ஸலா. இந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய விஷயம் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா, எல்லா தொழுகையிலையும் அவங்க மிஸ்வாக் செய்வதை கட்டாய கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று என்னுடைய மனம் நாடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப கவனிக்கணும். அப்ப மிஸ்வாக் செய்வது என்பது நம்முடைய பற்களை சுத்தம் செய்து கொள்வது என்பது, நம்முடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்வது என்பது எந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்த ஒன்று, மார்க்கம் எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பேணி நடக்க வேண்டும். மிஸ்வாக் செய்யறதுங்கிறது சிரமம். அது சிரமம் தெரிஞ்சதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இந்த மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு வக்திலையும் என்னோட உம்மத்தை போய் பல்லு விளக்க சொல்றதுங்கிறது கஷ்டம். அப்படி ஒருவேளை அவங்க கஷ்டமா நினைக்கல அப்படின்னு சொன்னா, எல்லா வக்திலையும் கண்டிப்பா மிஸ்வாக் செய்யறது கட்டாய கடமை என்று கடமையாக்கி இருப்பேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப இதுல இருந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, நம்ம முடிஞ்ச அளவு மிஸ்வாக்கை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்முடைய வாய்களை 3 முறை கொப்பளிக்க வேண்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொப்பளிச்ச உடனே ஒரே தடவையில் நம்முடைய வாய் சுத்தம் ஆகிறது. மிஸ்வாக் இல்லாத பட்சத்தில் நம்முடைய கை விரல்களை வைத்தாவது நம்முடைய பற்களை தேய்த்து வாயில் உள்ள கிருமிகளை அகற்றிவிட்டு பிறகு வாய் கொப்பளிக்க வேண்டும். 3 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். அதே போல அடுத்ததா 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை நாசினா மூக்கு, இந்த மூக்குக்கு சுத்தம் படுத்துவதற்கு ஒவ்வொரு முறை தண்ணீரை பயன்படுத்தும் பொழுதும் வலது கரத்தை தான் பயன்படுத்தணும், புது தண்ணியை தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே யூஸ் பண்ண தண்ணியவே திருப்பி திருப்பி மூக்கை வச்சு சுத்தம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் தண்ணி பிடிக்கும் பொழுது அந்த தண்ணி எந்த தன்மையில் இருக்கணும், புது தண்ணியாக இருக்கணும். வலது கரத்தை கொண்டு நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், இடது கரத்தை கொண்டு நாசியை சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல நோன்பாளியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன செய்யணும், தொண்டையை நல்லா கரகரா பண்ணணும். தொண்டை குழி வரைக்கும் நல்லா தண்ணீரை கொப்பளித்து கரகரா பண்ணி பிறகு அதிலிருந்து சுத்தம் பெற்று கொள்ள வேண்டும். அடர்ந்த தாடியாக இருக்கும் பொருட்டு அவற்றை என்ன செய்யணும், கோதி கழுக வேண்டும். எல்லா உறுப்புகளையும் 3 தடவை கழுவணும். நம்ம ஒரு சில நேரம் என்னங்கிறோம், ஃபர்ல நிறைவேற்றினா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா கழுவிட்டு இந்த பாஸ்லாம் நலஞ்சிருச்சா அப்படின்ட்டு அறக்க பிறக்க ஒழுவை செஞ்சுட்டு நம்ம வந்துடுறோம். அப்படி இல்லாமல் அந்த ஒழு செய்கிறத ஒரு அமலா நினச்சி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பொறுமையாக ஒவ்வொரு உறுப்பையும் சரியான முறையில் வரிசையாக நிறைவேற்ற வேண்டும். 3 முறை மார்க்கம் சொல்லியிருக்கா, 3 முறை. இல்லாத பட்சத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா இருக்கிற தமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து ப்ராப்பரான முறையில் செஞ்சுட்டு வரதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது அதே மாதிரி தலைக்கு மசாஜ் செய்யறது. தலைக்கு மசாஜ் செய்யும் பொழுது தலையின் முன்புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும், பின்னாடி இருந்து ஆரம்பிக்க கூடாது. அப்ப அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். அதே போல காதின் உள்பகுதிகளை சுத்தம் செஞ்சிருக்கணும், பிடரியை சுத்தம் செய்திருக்க வேண்டும். இப்ப மேற்கூறப்பட்ட எல்லா விஷயங்களையுமே வந்து வரிசையா செய்யணும், ஆர்டர் பை ஆர்டர் செய்யணும். ஃபர்ஸ்ட் காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் முகத்தை கழுவக்கூடாது. ஃபர்ஸ்ட் கைகளை கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம முகத்தை கழுவுறதோ வாயை கொப்பளிக்கிறதோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மணிக்கட்டு வரைக்கும் கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் ப்ராப்பராக 1 by 1 ஆர்டராக செய்யணும். அதே மாதிரி இந்த ஒழு செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்பை சுத்தப்படுத்தும் பொழுதும் இந்தந்த துவாக்களை ஓத வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அவசர காலகட்டங்களில் நம்ம ஒரு பக்துக்கும் அந்தந்த துவாவை நம்ம ஓதி நம்மளால செய்ய முடியாது. 100ல் 1000ல் ஒருத்தவங்க 2 பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க, வளமையா இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுவார்கள். இல்லாத பட்சத்தில் முடிந்தளவு இந்த துவாக்களையாவது ஓத வேண்டும். ஒரு உறுப்பை கழுவும் பொழுதும் தனித்தனி துவாக்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்மளால மனப்பாடம் வச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமான 3 துவாக்கள், உழுவின் ஆரம்பத்தில், உழுவின் நடுவில், உழுவின் இறுதியில். உழு செய்யறதுக்கு முன்னாடி துவா, உழு செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு துவா, உழுவை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு துவா. குறைந்தது இந்த துவாவையாவது நாம் முடிந்தவரை பின்பற்ற வேண்டும். என்ன துவாக்கள்? ஆரம்பம் செய்யும் பொழுது நாம் மேலே சொல்லிட்டோம், பிஸ்மில்லா போதுமானது. பிஸ்மில்லா சொல்லி நம்ம உழுவை ஸ்டார்ட் பண்றோம்.
உழுவ செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹும் மக்ஃபில்லி தம்பி வவஸ்ஸி அலி ஃபி தாரி வபாரிக் லி ஃபி ரிஸ்கி. ஒன்றும் இல்லை, அல்லாஹும் மக்ஃபில்லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வார். இந்த நம்ம ஒழு செய்யும் பொழுது எப்படி இந்த தண்ணீரெல்லாம் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை கிருமிகளை எல்லாம் கழித்து கொண்டு வெளியேறுகிறதோ அதே போல நம்முடைய உறுப்புகளிலிருந்து அனைத்து பாவங்களும் வெளியேற வேண்டும் என்கிற நியத்தோடு நாம் ஒழு செய்ய வேண்டும். அதே போல வவஸ்ஸி அலி ஃபி தாரி, நான் என்னுடைய இருப்பிடத்தை விசாலமாக ஆக்கி வைப்பாக. இன்னொரு குறிப்பு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இருப்பிடம்ங்கிறது என்னது, நாம் மரணித்த பிறகு இருக்கக்கூடிய போய் தங்கக்கூடிய கபர், அந்த கபரை விசாலமாக ஆக்கி கொடுப்பாயாக. அதே போல வபாரிக் லி ஃபி ரிஸ்கி, என்னுடைய உணவில் அபிவிருத்தியை பரக்கத்தை தந்துருள்வாயாக அப்படிங்கிற ஒரு துவாவை என்ன செய்யணும், ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது துவம். ஒழுவை செஞ்சு முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் என்ன துவா சொல்றாங்க அப்படின்னா, வழக்கமாக ஓதக்கூடிய இரண்டாவது கலிமாவை நாம் ஓதிக்கொள்ளலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அது சொல்லிட்டு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிகஸ் சாலிஹீன். அதாவது யா அல்லாஹ் என்னை இந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக்கி வைப்பாக. எப்படிப்பட்ட கூட்டம், யார் யாரெல்லாம் உன்னிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை தேடினார்களோ அந்த பாவ மன்னிப்பு கழிந்தவர்களுடைய கூட்டத்தில் என்னை ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யார் யாரெல்லாம் தௌபா சென்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அந்த கூட்டத்தில் ஒருவனாக என்னை ஆக்கி. ஏன்னா நம்ம ஒழு செஞ்சிட்டோம், ஒழு செஞ்சதுக்கப்புறம் நம்முடைய உடல் சுத்தமாகிருச்சு, அந்த சுத்தம் கடைசி வரை நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன். அதே போல என்னை இந்த கூட்டங்களில் ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக. எந்த மாதிரியான கூட்டம், வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன், சுத்தம் பெற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று எந்தெந்த கூட்டம் இருக்கிறதோ அந்த கூட்டங்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்கி அருள் புரிவாயாக அப்படிங்கிற துவா. வஜஅல்னி மின் இபாதிக சாலிஹீன், உன்னை இபாதத் செய்யக்கூடிய உன்னை வணங்கி வழிபடக்கூடிய சாலிஹீன்கள் கூட்டத்தில் நல்லோர்கள் கூட்டத்தில் ஒருவனாக என்னை நீ ஆக்கி அருள் புரிவாயாக அப்படிங்கிற துவாவை நம்ம என்ன செய்யணும், ஒழு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓதணும். அரபியில சொல்ல தெரியலன்னா கூட இந்த அர்த்தங்களை வைத்து நாம் மனதளவிலாவது குறைந்தது என்ன வேண்டும், ஒழு செஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நியத்தை சுமந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது உழுவின் மக்ரூஹ், அதாவது வெறுக்கக்கூடிய செயல்கள் என்று ஒரு சில விஷயங்களை வரையறுக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம், பைப்பை திறந்தா தண்ணி ஃபாஸ்டா வருது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு பைப்பை திறந்துட்டு டேப் அது பாட்டுக்கு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் தண்ணியை திறந்து வச்சுட்டு ஊரு கதை உலகத்து கதையெல்லாம் பேசிட்டு இருப்பார். அல்லது ஒரு உறுப்பை கழுவுறதுக்கு ஒரு வாளி தண்ணியை பயன்படுத்துவார். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது. அது நமக்கான தண்ணி, குறிப்பாக இது போன்ற பள்ளிவாசல்களில் நாம் ஒழுக்களை மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு சொன்னா, அது நமக்கான தண்ணீர் மட்டும் இல்லை, நம்மை போன்ற எத்தனை நபர்கள் தொழுக வருகின்றார்களோ அத்தனை நபர்களுடைய தண்ணீரும் அதுதான். அப்ப அவர்களுடைய தண்ணீரை நாம வேஸ்ட் பண்ணதுக்கான பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு எவ்வளோ தண்ணீர் போதுமோ அவ்வளோ தண்ணீரை பயன்படுத்தினால் போதுமானது, அளவாக பயன்படுத்தினால் போதும். அதே மாதிரி தண்ணி இருக்கும் பொழுது ரொம்ப கஞ்சப்பட்டுக்கிட்டு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ்ல ஒழு செய்யறதும் கூடாது. ஒரு ஜெக்கில் நான் தண்ணி ஒழு செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக தண்ணி பரக்கத்தா இருக்கும் பொழுது தண்ணீரை கஞ்சப்படுத்தியும் ஒழு செய்யக்கூடாது. இதுவும் மக்ருவான விஷயம். தண்ணீரை அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. தண்ணீர் போதுமாக இருக்கும் பொருட்டு அதில் குறைந்த தண்ணீரை எடுத்து ரொம்ப கஞ்சப்பட்டும் தண்ணீரை ஏன்னா எல்லா உறுப்பையும் ப்ராப்பராக கழுவணும் இல்லையா. சரி, அடுத்தது ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீரை கொஞ்சமா வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுறவங்க ஒரு குரூப்பு, தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தி சரியான முறையில் கழுவாதவங்க இன்னொரு குரூப்பு. பைப்பு டேப்பை திறந்துட்டு காலை சும்மா காட்டுவாங்க, ஏன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இவர் கால் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதே மாதிரி தண்ணீரை டேப்பை திறந்துட்டு வேகமாக முகத்தில் அடிப்பார். அவர் அடிக்கிற ஸ்பீடில் 120 ஸ்பீடில் என்ன ஆயிரும் அப்படின்னா அவர் முகத்தில் உள்ள கிருமி அழுக்கு எல்லாம் நீங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ முகத்தில்
சட்டு சட்டுன்னு என்ன செய்யக்கூடாது, தண்ணீரை அடிக்கக்கூடாது. இது மக்ருவான விஷயம். போதுமான அளவு தண்ணீரை எடுக்க வேண்டும். நன்றாக தேய்த்து ஒரு பகுதியையும் நல்ல முறையில் கழுவ வேண்டும். அதே போல தங்கடமின்றி பிறரிடம் உதவி தேடுதல். தேவையில்லாம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, இவர் நல்லா தான் இருப்பார், உட்கார்ந்துக்கிட்டே மற்றவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது. இது மக்ருவான விஷயம். அதே போல சுன்னத்திற்கு மாற்றம் செய்வது. நாம் மேற்கூறியபடி ப்ராப்பராக ஆர்டர் பை ஆர்டர் 1 by 1 செய்யணும். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலை கழுவுறது, அப்புறம் மூக்கை கழுவுறது, அப்புறம் இப்படி ஆர்டர் முன்பின் முரணாக சுன்னத்திற்கு மாற்றமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உலுவின் மக்ரூக்களாக கருதப்படும். அடுத்தது இந்த உலுவை பொறுத்தவரை இந்த உலுவை 3 வகைகளாக பிரிக்கின்றார்கள். என்னன்னு சொன்னா, தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஃபர்லு, இது வாஜிப், இது சுன்னத், இது சுன்னத் முஅக்கதா, இது நஃபில், இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதே போல எந்தெந்த சூழலில் ஒழு செய்வதென்பது கட்டாய கடமை, ஃபர்லாக கருதப்படும். எந்தெந்த நேரங்களில் ஒழு செய்வது வாஜிபாக கருதப்படும், எந்தெந்த நேரங்களில் ஒழு செய்வதென்பது முஸ்தஹப்பாக கருதப்படும் என்று மார்க்கம் வரையறுத்திருக்கின்றது. அப்ப 3 வகைகளான ஒழு முறைகள். ஒன்று ஃபர்லான ஒழு, இரண்டாவது வாஜிபான ஒது, மூன்றாவது முஸ்தஹப்பான ஒது. இதை மட்டும் சொல்லி இன்றைய பாடத்தை நாம் நிறைவுபடுத்திக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, ஒருத்தவர் நஜீஸ் அடைஞ்சிட்டாரு, அந்த நஜீஸிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக சிறு தொடக்கோ பெருதொடக்கோ அதிலிருந்து சுத்தம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒழு என்பது ஃபர்லான ஒழுவாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, ஃபர்லான தொழுகை மட்டுமல்ல, சுன்னத்தாக இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், சுன்னத் முஅக்கதாவாக இருக்கட்டும், நஃபில் வணக்கங்களாக இருக்கட்டும், தொழுகை என்று வந்துவிட்டாலே அந்த தொழுகைக்காக அவர் செய்யக்கூடிய ஒழு என்பது கட்டாய கடமை. கண்டிப்பான முறையில் ஒழு செய்துவிட்டு தான் அவர் தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே போல குரான் திலாவத், குரான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய சஜிதா திலாவத் ஆயத்துகளுக்காக சஜிதா செய்யக்கூடிய, சஜிதா செய்யறோம் இல்லையா, அந்த சஜிதா செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒழு முக்கியம். அதுக்காக ஒழு செய்வது என்பது ஃபர்லாக கருதப்படும். அதே போல குரானை தொட்டு ஓத வேண்டும் என்கிற பட்சத்தில் அதற்காக செய்யக்கூடிய ஒழுவும் ஃபர்லாக கருதப்படும். அதே போல வாஜிபான ஒழு என்ன அப்படின்னு சொன்னா, நாம் காபாவை தவாஃப் செய்வதற்காக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒழு. ஒரு சில மார்க்காரிஞர்கள் இதை ஃபர்லு லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க, ஒரு சில மார்க்காரிஞர்கள் இதில் வாஜிபானது என்றும் சேர்க்கிறார்கள். வாஜிபுக்கும் ஃபர்லுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட வாஜிபுங்கிறதே ஃபர்லுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வரும். அப்போ வாஜிபுன்னு வந்துட்டாலே அதுவும் கடமை தான். அடுத்தது முஸ்தஹப்பான ஒது அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு சில முறைகள் கூறப்படுகிறது. என்னன்னு சொன்னா, ஒரு தூய்மையான நிலையில தூங்க செல்வதற்கு முன்னால ஒழு செஞ்சுட்டு தூங்குறதுங்கிறது முஸ்தஹப். நல்ல நியத்தோட, நல்ல இஹ்லாஸான நியத்தோட, சுத்தமான முறையில என்னுடைய தூக்கமும் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தூங்குவதற்கு முன் ஒருவர் ஒழு செய்து விட்டால் அந்த ஒழு என்பது முஸ்தஹப்பாக கருதப்படும். அதே போல தூங்கி எழுந்தவுடன் அந்த தூக்கத்தை கலைத்த பிறகு என்னுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற பட்சத்தில் அவர் செய்யக்கூடிய ஒழு என்பது முஸ்தஹப்பாக கருதப்படும். மூன்றாவது உழு இருக்க ஒழு செய்வது. உழு இருக்கு, ஆனாலும் உதாரணமா நம்ம மஹ்ரிப்காக ஒழு செஞ்சோம், அடுத்து இஷாவுடைய வக்து வந்துருச்சு, ஆனாலும் அந்த ஒழு இருக்கு, இருந்தாலும் இஷாவுக்காக திருப்பி ஒழு செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒழு இருக்கும் பொழுது இன்னொரு ஒழு செய்வதென்பது முஸ்தஹப் தான், ஒழு செய்யறதுனால குறைஞ்சு போயிடுறது கிடையாது. அடுத்தது மற்றவர்களை புறம் பேசிய பிறகு, பொய் பேசிய பிறகு, ஆகா ஒரு மற்ற தேவையில்லாம மற்றவங்களை பத்தி புறம் பேசிட்டேனே, பொய் பேசிட்டேனே அப்படிங்க அந்த தப்பை எண்ணி அதிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒழு செய்வது என்பது முஸ்தஹப். அடுத்தது பாவங்கள், சிறிய பாவங்களோ பெரிய பாவங்களோ, ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, இதுக்கப்புறம் நான் செய்யக்கூடாதுன்னு மனசுல வருந்தி இதிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒழு என்பது முஸ்தஹப்பாக கருதப்படும். அதே போல தொழுகையின் வெளியில் வெடிச்சிரிப்பு, தொழுகிற டயத்தில் வெளியில அங்கங்க வெடிச்சிரிப்பு, சத்தமா சிரிச்சு பேசுறாங்க, ஆனாலும் அவருடைய நஃப்ஸ்ல ஒரு உஸ்வாஸ் இருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் ஒழு செய்வது என்பது முஸ்தஹப். அடுத்தது மையத்தை குளிப்பாட்டுவதற்காகவோ அல்லது அந்த மையத்தை சுமந்து செல்வதற்காகவோ ஒழு செய்வது என்பது முஸ்தஹப். தொழுகை நேரங்களில் ஒழு செய்வது என்பது முஸ்தஹப். அதே போல ஜுனுபாலி குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன் ஒழு செய்துவிட்டு குளிப்பை நிறைவேற்றுவது என்பது முஸ்தஹப். ஜுனுபாலி கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடியவர்
அந்த குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒழு செஞ்சுட்டு அந்த குளிப்பை நிறைவேற்றுவது என்பது முஸ்தஹப்பான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே போல மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டவர் இரண்டாவது முறையாக ஈடுபடுவதற்காக நாடும் பொழுது அதற்கு முன்னால் ஒழு செய்வது என்பது முஸ்தஹப்பான ஒரு விஷயம். அதே போல பாங்கு சொல்வதற்கு ஒழு தேவையில்லை, இக்காமத் சொல்வதற்கு ஒழு தேவையில்லை. ஆனாலும் கூட அந்த அந்த பாங்கை சொல்வதற்காகவோ இக்காமத் சொல்வதற்காகவோ ஒழு செய்வதென்பது முஸ்தஹப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுலா ஷெரீஃபில் சென்று காண்பதற்காக ஒழு செய்து விட்டு செல்வது என்பது முஸ்தஹப். அதே போல அரஃபா மைதானத்தில் தங்குவதற்காக அந்த நியத்தில் இருக்கும் பொழுது ஒழு செய்வதென்பது முஸ்தஹப். இறுதியாக சஃபா மருவாக்கு இடையில் தொங்கலோட்டம் ஓடுறோம் இல்லையா, அந்த அந்த ஓட்டங்கள் ஓடும் பொழுது ஒழுவோட நிலையில இருக்கிறது என்பது முஸ்தஹப். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இமாம்கள் முஸ்தஹப் என்கிற பட்டியலில் சேர்த்து உள்ளார்கள். எனவே எந்த விஷயங்களை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கான நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் செய்வதற்கு தௌஃபீக் வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.